ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பீக்கங்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வருங்க. ஓகேங்க, பீக்கங்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாங்க. அதுக்கு நான் ஒரு பீக்கங்காய், மீடியம் சைஸ் பீக்கங்காய் எடுத்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க, தோல் எடுத்துட்டு. இப்போது ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த அளவுக்கு தேங்காய் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கீங்க, இதை சேர்த்திக்கலாங்க. ஒரு சின்ன தக்காளி சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கீங்க, இதையும் சேர்த்திக்கலாங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்திக்கலாங்க. இப்போ இது மூணையும் நல்லா நைஸா பேஸ்டா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு நான் வந்து நைஸா அரைச்சி எடுத்திருக்கேங்க. இப்போ இதை தனியா வச்சுக்கலாங்க. இப்போ ஒரு டவால கொஞ்சமா ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்திக்கலாங்க. கடுகு வெடிச்சதும் ஒரு 1/4 டீஸ்பூன் உளுந்து பருப்பு சேர்த்திக்கலாங்க. உளுந்து பருப்பு லைட்டா கலர் மாறினதுக்கு அப்புறம் நம்ம ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க. இப்போ சின்ன வெங்காயம் ஒரு 10ல இருந்து 15 சின்ன வெங்காயம் சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கீங்க, இதை சேர்த்திக்கலாங்க. இதை நல்லா எண்ணெயில நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேங்க. உப்பு சேர்க்கும் போது வெங்காயம் வந்து நல்லா வதங்கி வருங்க சீக்கிரமா. வெங்காயம் வந்து நல்லா கண்ணாடி பதம் வர அளவுக்கு நம்ம வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிருச்சுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்த பீர்க்கங்காயை வந்து இதுல சேர்த்திக்கலாங்க. இப்போ இதை நல்லா வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. பீர்க்கங்காயில இருந்தே நமக்கு வந்து லைட்டா தண்ணி விடுங்க, அதனால நம்ம தண்ணி சேர்க்கும் போது கம்மியா சேர்த்துக்கலாங்க வேக வைக்கிறதுக்கு. இப்போ ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நம்ம வந்து மூடி போட்டு வேக வச்சுக்கலாங்க. அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கலாங்க. இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சுன்னா மூடி ஓபன் பண்ணி பார்த்துடலாங்க. பாருங்க, பீர்க்கங்காய் வந்து நல்லா வெந்து வந்திருக்குங்க. நம்ம தண்ணியே ஊற்றலாம், ஆனா இதுல வந்து தண்ணி வந்து லைட்டா இருக்குங்க. இந்த தண்ணியே வந்து போதுமானதா இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஒரு 1/4 டம்ளர் மட்டும் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ இதுல ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்திக்கிறீங்க. நம்ம வந்து சாம்பார் தூள் மட்டும்தாங்க இதுல சேர்த்துறோம் காரத்துக்கு. உங்களுக்கு காரம் இன்னும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க மிளகாத்தூள் கூட லைட்டா சேர்த்திக்கலாங்க. இப்போ இது நல்லா கொஞ்சம் வேகட்டுங்க, மசாலாவோட பச்சை வாசனை போற வரைக்கும். இப்போ மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சிருந்த தேங்காய் பேஸ்ட்டை வந்து இதுல சேர்த்திக்கலாங்க. மிக்ஸி ஜார்ல இருந்த லைட்டா தண்ணியும் இதுல சேர்த்திக்கலாங்க, கொஞ்சம் தண்ணி இருந்தது. இப்போ நல்லா இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. பீர்க்கங்காயோட தேங்காய் நல்லா ஃபுல்லா எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. வெங்காயம் வதங்குறதுக்காக ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்தணுங்க. இப்போ ஒரு 1/2 ஸ்பூனுக்கு நான் வந்து உப்பு சேர்த்திக்கிறேங்க. உப்பு சேர்த்தி நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் நம்ம வந்து மூடி போட்டு கொஞ்சம் வேக வச்சுக்கலாங்க. இப்போ மூடி ஓபன் பண்ணி பார்த்துடலாங்க. இப்போ சின்ன சின்னதா கட் பண்ண மல்லி எல்லாம் சேர்த்திக்கிறீங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. மல்லி இலை போட்டு கலந்து விட்டதுக்கு அப்புறம் லோ ஃப்ளேம்ல ஒரு 2 மினிட்ஸ் வந்து மூடி போடாம அப்படியே இருக்கட்டுங்க. லோ ஃப்ளேம்ல வச்சுக்கலாங்க. இப்போ நீங்க உப்பு காரம் மட்டும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, தேவைப்பட்டா சேர்த்திக்கோங்க. இது ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த பீக்கங்காய் பொரியல். நீங்களும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது சாதத்தோட பசஞ்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க. எல்லா விதமான சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷா இதை வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஓகேங்க, இப்போ இதை வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இதை சர்வ் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க பீர்க்கங்காய் பொரியல்.
நீங்களும் இது மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லா வருங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வருங்க. ஓகேங்க, தேங்க்யூ.